பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? ஒரு பைனாப்பிள் சாலட். அப்புறம் பூஜா குட்டி என்னோடய ஃபிசியோதெரப்பி கிளினிக்கு ஒரு ஷூட்டுக்காக வந்திருந்தா. அந்த ஷூட் நடந்ததும் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமா? இன்றைக்கி ஒரு சின்ன சாலட் தான், எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுக்கு தேவையானது நம்ம பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம். சாதாரணமாக நம்ம பைனாப்பிள் சாப்பிட்றதா இருந்தால் பைனாப்பிளில் மிளகா பொடி உப்பு தொட்டு தானே சாப்பிடுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் வாகமனுக்கு போகும்போது அங்கே டேஸ்ட் பண்ணது, அது எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் தேவைக்கு கொஞ்சம் உப்பு போடணும். போட்டாச்சா? இது மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகா பொடிக்கு பதிலாக இந்த மிளகா போடணும், அதுதான் வித்தியாசம். அப்படி டாஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சும்மா சூப்பராக இருக்கும். இனி நான் சொல்ல போகிறது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா வேணும், வேண்டான்னா வேண்டாம். அதை அவாய்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இது ரெண்டு மட்டுமே சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கேன். நான் இது அங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் வெறும் பைனாப்பிள் சாப்பிட்டதே கிடையாது. வாவ்! இதில் இந்த ஒரு மிளகா வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் காரம் அதிகம் சாப்பிட மாட்டேன், எனக்கே அது ரொம்ப பிடிக்கும். இப்போது எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது உங்கள் வீட்டில் இருந்தால் போடுங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்காட்டா போட வேண்டாம், இல்லைன்னாலும் போட வேண்டாம். பொடியாக வெட்டின மல்லி இலை. இனி நான் சொல்ல போகிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா. இதாச்சா? இதில் மேலே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அது போடலாம். அப்படி இல்லைன்னா பெப்பர் பவுட்ரு இருக்குல்ல, அது போடலாம். பெப்பர் பவுட்ரு நான் இன்றைக்கி பவுட்ரு பண்ணியிருக்கேன் வீட்டில், அதனால தான் மிக்சிலேயே வச்சுருக்கேன். கொஞ்சமாக, ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். எனக்கு பெப்பர் டேஸ்ட் பிடிக்காது. பிடிக்கிறவங்க கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாலும் இன்னும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்படியே வெறும் மல்லி இலை மட்டும் வேணாலும் போடலாம், இந்த பெப்பர் வேணாலும் போடலாம், அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் வேணாலும் போடலாம். இதை இப்படியே கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம தலைவர் இருக்கார் பாருங்க, இவரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் இதுவும் ஆப்ஷனல் தான். எல்லாமே இதில் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன இருக்கோ, என்ன பிடிக்குமோ அது மட்டும் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் பைனாப்பிள் வாங்கினா வெறும் பைனாப்பிள் சாப்பிடவே மாட்டீங்க. எப்படி பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, மவுத் வாட்டரிங் சொல்லுவாங்கள்ல, யார் வாயிலெல்லாம் கப்பல் ஓடுது. ஒன்று எடுத்து டேஸ்ட் பார்க்குறேன். ஜக்காஸ், சூப்பராக இருக்குது. இன்றைக்கே உங்கள் வீட்டில் பைனாப்பிள் சாலட் தானே பூஜா குட்டிக்கு கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு நான் அவர்கிட்ட டேஸ்ட் பார்க்க சொல்லுவோம். பூஜா குட்டி, ஒரு டயர்டான பிள்ளைய வீடியோ எடுக்கணும்னு நான் செவனேன்னு படுத்திருக்க பிள்ளைய எந்திக்க வச்சு இங்கே இந்த ஆங்கிளில் வச்சு எங்கள் வீடியோ இருக்கா. சாலட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லு. எனக்கு பைனாப்பிளில் பிடிச்சது இந்த நடுவில் இது. இங்கே நார்மலி அதை தூக்கி தள்ளி போட்டுருவாங்க. சூப்பராக இருக்கும். நிறை குறை நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. மார்க்கு 10 out of 10. எனக்கு பைனாப்பிள் பிடிக்காது, நின்றுட்டே நான் சாப்பிட்றேன்னா நல்லா பிடிக்காதுன்னு இல்லை, ரொம்ப ஜூசி, ரொம்ப ஸ்வீட்டான பைனாப்பிள் தான் பிடிக்கும். வாய் குத்தும், அதனால பைனாப்பிள் பெருசாக பிடிக்காது. திஸ் இஸ் வெரி நைஸ். ஹலோ, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? இன்னைக்கு அம்மாவோட ஃபிசியோதெரபிஸ்டோட ரிசப்ஷன் அவங்க புதுசாக ரீவேம் பண்ணியிருக்காங்க. அதில் ரிசப்ஷனிஸ்டாக ஷூட் பண்ண போகிறோம். ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு மேக்கப் கொஞ்சம் கூட்டிகிட்டு. ரிசப்ஷனில் இருக்கவங்க மேக்கப்பாக தானே இருப்பாங்க இல்லையா? ஜஸ்ட் லைக் ஏர் ஹோஸ்டஸ். ஓ மை காட். அங்கே போயிட்டு பார்ப்போம். இது இப்போ வேலை முடிஞ்சு புது பில்டிங். இது ரிசப்ஷன் ஏரியா. ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ ஷூட் அன்னைக்கு அவளுக்கு ஒர்க் இருந்தது. ஒர்க் பண்ணிகிட்டே தான் ஃபோட்டோ ஷூட் முடித்தா. பைனாப்பிள் சாலட் எப்படி இருந்தது? நான் கேரண்டி சூப்பராக இருக்கும் இந்த சாலடு. இதில் லெமன் பிழியலாம். லெமன் பிழிஞ்சால் அது ஒரு மணமாக கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு வரும். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அது போட்டாலும் கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நாட் ஓன்லி பைனாப்பிள், ஆப்பிள் பண்ணலாம், பப்பாயா பண்ணலாம், கவ்வா கொய்யாப்பழம்
கொய்யாப்பழம் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். எந்த ஃப்ரூட் உங்களுக்கு பிடிக்கலையோ நீங்கள் இப்படி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இனி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சாலட்ஸ் நிறைய காமிக்கிறேன். அப்போது அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.